லைவ் தமிழ் செய்திகள். சரிகமப்பா நிகழ்ச்சியில் தற்பொழுது டெடிகேஷன் ரவுண்ட் இந்த வாரம் நடைபெற இருக்கின்றது. உள்ளங்களை கவரும் பாடல்களை அங்கிருக்கின்ற சரிகமப்பா போட்டியாளர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த வாரம் நடைபெற்ற மணிரத்னத்தின் மௌன ராகங்கள் பாடலில் பல போட்டியாளர்கள் தங்கள் இயல்பு நிலையை மறந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கின்ற நடுவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த பாடல்கள் அமைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. அதற்கு முந்தைய வாரம் காதல் நினைவுகள் பாட்டுக்கள் அங்கு பாடப்பட்டு கொண்டிருந்தன. இளையராஜாவின் மகன் கார்த்திக் ராஜா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு வாரமும் பாடலில் திறமையான முன்னேற்றங்கள் இருப்பதாக அங்கிருக்கின்ற நடுவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். டெடிகேஷன் ரவுண்டில் பல பேரும் இன்னொருவரின் தங்கள் சுய சரிதையை வெளிக்காட்டும் வகையில் அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. நடுவர்கள் தங்கள் கருத்துக்களை கூறும் பொழுது ஒவ்வொருவரும் திறமையாக பாடல்களை ஆயத்தம் செய்திருப்பதாக கூறுகின்றார்கள். மேடைகளில் பாடுவதற்கு ஆர்வம் ஊட்டிய அவர்களின் நண்பர்களும் கலந்து கொண்டிருப்பது இங்கு இருக்கின்ற சிறப்பம்சமாக இருக்கின்றது. நடுவர்கள் தங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்திக்கொண்டும் அந்த தீர்மானங்களுக்கு முன்வருகின்றார்கள். ஏனென்றால் மனதை நெகிழ வைக்கும் சம்பவங்களும் சரிகமப்பா மேடையில் அரங்கேறி வருகின்றன. ஜீ தமிழ் தொலைக்காட்சி இவ்வாறான நிகழ்ச்சியை ஆரம்பித்ததன் மூலம் பல பேரும் அதற்காக தங்கள் இயல்பான செயற்பாட்டை மறந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் ஆர்வம் காட்டி வருவதாக ரசிகர்களில் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே டெடிகேஷன் ரவுண்டில் இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜ் என்ன பாடலை பாடப்போகின்றார் இந்த வாரம் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இதற்காக லைவ் தமிழ் எந்நேரமும் உங்களுடன் இது தொடர்பான செய்திகளை தருவதற்கு ஆயத்தமாயிருக்கின்றன.